right? Very simple topic we will discuss, which is like the natural phenomena, natural based concept only. So first thing the distributions of charges in a conductor and action at a point. 1 minute, I'm just searching for my pen to write. Right, got it. See, this is a basic thing and it is most important 3 mark question. Okay, distribution of charges. So this is the topic we will see today. Okay, so distributions, what does it mean? What is distribution? Just spreading. Sorry, spreading of charges. Okay, Transferring, sir. transferring, not bad, very good. Then so here we have distribution of charges, which mean we are just transferring the charges from one object to the other, right? So that is distribution of charges. And how we can do that distribution, right? Splitting or transferring the charges from one object to the other. See, ரொம்ப சிம்பிளான ஒரு basic diagram that they have given, and obviously we know that if I have an object with which is A and another is B, sorry, yeah, so it has some charge and even this has charge. Let us say இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே unequal charges இருக்குன்னு வச்சுக்கலாம். unequal in the sense மேபி ஏல சார்ஜஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஏல சார்ஜஸ் கம்மியாக இருக்கலாம் கம்பேர் டு பி. ஓகே, டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் டச் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? Transfer charges. So charges will be transfer. And what kind of process is this? Conduction. Fantastic. So transfer of charges by conduction. So for distribution of charges, so just we are transferring the charges from one object to other, and we have 3 different methods: conduction, induction and friction, right? அப்போ என்கிட்ட charges, different charges இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டை டச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? எவ்வளவு நேரம் இல்லையா? சூப்பர். ஈக்குவல் சார்ஜஸ் வர்ற வரைக்குமே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரைட்டா? ஸோ இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்றதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை தான் நம்ம கொண்டு வர போகிறோம் வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸ். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய சைஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சின்ன சைஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸை நான் R1 அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸை R2ன்னு சொல்கிறேன். பேசிக் தான். ஒரு ஃபுட்பால், ஒரு கிரிக்கெட் பால். இப்போ ஃபுட்பாலுடைய ரேடியஸ் ஆப்வியஸ்லி பெருசாக தான் இருக்க போகுது, இந்த கிரிக்கெட் பாலுடைய ரேடியஸ் சின்னதாக இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபுட்பாலில் ஒரு சார்ஜ் இருக்குது, ஈவன் எனக்கு அந்த கிரிக்கெட் பால்லையும் சார்ஜஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ we are not talking how much charges, பட் சார்ஜஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுமே மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு கண்டக்டர், ரைட், ஒரு நார்மலான ஒரு ஒயர், அவ்வளோதான். அந்த ஒயரை இந்த ஆப்ஜெக்ட் ஏலையும் ஆப்ஜெக்ட் பிலையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? நமக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ மணி நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஆப்ஜெக்ட் ஏலையும் ஆப்ஜெக்ட் பிலையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வர்ற வரைக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கரெக்டா? ரைட். ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு சார்ஜஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். வென் வி டச் சார்ஜஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சார்ஜஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது
இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சார்ஜஸ் எல்லாமே எங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கரெக்டாக? அது வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், சார்ஜஸ் எப்போவுமே எங்கே ஆகும், சர்ஃபேஸில் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சர்ஃபேஸில் தான் அலைங் ஆகும். அப்போ இன்சைட் அ கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டும் 0, சார்ஜஸும் 0. இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ வென் வி பாஸ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜஸ் எல்லாமே ஒரு கார்னர், அதாவது சர்ஃபேஸில் வந்து அக்யூமுலேட் ஆகும். இன்சைடு வந்து சார்ஜும் இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி நம்ம டைஎலக்ட்ரிக்ஸில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்ன டைஎலக்ட்ரிக்கில் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வி ஹேவ்? Polar and non-polar. ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக், சூப்பர். ஸோ போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம், நான் போலார் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள். permanent dipole. எதுக்கு பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருக்கும்? Polar molecule. ஏன்? Charges are separated. ஃபென்டாஸ்டிக், ரைட். அப்போ போலார் மாலிகுலில் வந்து சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட். ஸோ எனக்கு வந்து பிஃபோர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, ஆஃப்டர் அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, எனக்கு வந்து அந்த டைபோல் மூமெண்ட் இருக்கும், எப்போவுமே இருக்கும். அதனால் அந்த இடத்துல பெர்மனண்ட் டைபோல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். வேறஸ் நான் போலார் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சார்ஜஸ் ரெண்டுமே கோயின்சைடாக இருக்கும் பிஃபோர் அப்ளையிங் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்ஸ் நான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகும்னா அந்த இடத்துல சார்ஜஸ்க்கு டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். வென் தெர் இஸ் சம் டிஸ்டன்ஸ், ஆப்வியஸ்லி அந்த இடத்துல என்ன இருக்கும், டைபோல் மூமெண்ட்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், டைபோல் மூமெண்ட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? Negative to positive. Negative positive. Negative positive. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, Positive to Negative. வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா? Q by S square by Q by Q. R square. R square. Then potential, KQ by R. very good, KQ by R. So far நம்ம நிறைய கான்செப்ட்ஸை நம்ம பேசிகிட்டே வந்திருக்கோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் in a area? Q divided by epsilon. That is for closed surface, Gauss law. Q by A, sir. Q by A is for closed surface, Gauss law. EA cos theta. EA cos theta இல்லையா? when it will be maximum 0 degree. 0 டிகிரியில் மேக்ஸிமம் இருக்கும் இல்லையா? ஓகே, ரைட், நாட் பேட். இப்போது கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த கெப்பாசிட்டரில் என்னுடைய சார்ஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? Permittivity, sir. Area. Potential, sir. Electric field, sir. Magnitude charge. எல்லாரும் என்ன சொன்னீங்க? சார்ஜ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? Potential difference. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். என்னுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் என்னுடைய சார்ஜஸ் இருக்கும். ஓகே, ஹவு த கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸ்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? Potential difference. Capacitance. C. Capacitance of a parallel plate capacitor. Area of the cross section, distance between the two plates And the permittivity. epsilon. Okay, not bad. Then capacitor in series. What is the formula? 1 by CS, which is equal to 1 Okay, parallel. 1 by 2. C. C1 plus C1 C2. plus C2, C2. Q is equal to Q. ஓகே, நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது, ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை மேக்ஸிமம் ப்ரிப்பேர் இட், ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ரைட் த டெஸ்ட். ஷார்ப்பாக வந்து ஒரு 5 PM ஐ வில் போஸ்ட் த கொஷின் பேப்பர். Sir, at 5 PM I have chemistry test. No. It is not mandatory to write the test at 5. I will send the question paper at 5.
Yes, sir. Okay, you just prepare, and if you are ready to write, then open the question paper, then you start writing. சரியா? கொஷின் பேப்பரை பார்த்துட்டு Okay. படிச்சுட்டு எழுதக்கூடாது. பி ஹானஸ்ட். எழுதிட்டு யூ இட் செல்ஃப் கரெக்ட், நீங்களே கரெக்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட்னா, ஃபர்ஸ்ட் டயக்ராம், தென் டெரிவேஷன், தென் யூனிட் வெக்டார், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எஸ்ஐ யூனிட் இஃப் இட் இஸ் தேர். தென் 5 மார்க்கில் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அப்படின்னு. அந்த கேஸஸை வந்து மறக்காமல் 5 மார்க்கில் வந்து நீங்கள் எழுதணும். இது எல்லாம் தான் ஹைலைட்டட். இதை தாண்டி தான் தியரி பார்ட்டுக்கு வருவாங்க. அதுக்காக நீங்கள் தியரி எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தியரி எழுதணும். பட் தியரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது சும்மா பேசிக்காக, ஜஸ்ட் இது வந்து இந்த இது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான தியரி எழுதினாவே போதும். தியரி நீங்கள் டிட்டோ அப்படியே எழுதணும்லாம் அவசியம் இல்லை. சரியா? ஸோ திஸ் இஸ் இட். ஸோ ஃபஸ்ட்டு யூ ப்ராக்டிஸ் பை திஸ் வே. தென் உங்கள் ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணிட்ட பிறகு உங்கள் டீச்சர்ஸ் ஒரு சில சஜஷன்ஸு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி then you just go ahead. Okay va? Right. So we will come to this topic. So அப்போ என்கிட்ட வந்து சார்ஜஸ் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அன்ஈக்குவல் சார்ஜஸ் டச் பண்ணுறேன், சார்ஜஸ் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஏ Q1 அப்படின்னு சொல்கிறோம், பி Q2ன்னு சொல்கிறோம், ஏ ரேடியஸ் R1 சொல்கிறோம், பி ரேடியஸ் வந்து R2ன்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு கனெக்டிங் ஒயர், ரைட்டா? ஸோ விச் இஸ் அ மெட்டல், விச் இஸ் அ வெரி குட் கண்டக்டர். ஸோ சார்ஜஸ் வந்து higher potential to lower potential இல்லையா? ஸோ சார்ஜஸ் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. when there is a potential difference then only charges moves இல்லையா? இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸாக இருந்தால் சார்ஜஸ் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் மூவ் ஆகாது. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ரைட். Yes, ma'am. அப்போ சார்ஜஸ் எப்போ மூவ் ஆகும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது. அப்போ எங்கேருந்து எங்கே? அதிகமான சார்ஜிலேருந்து கம்மியான சார்ஜுக்கு போகும். இப்போ ஹை டெம்பரேச்சர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, லோ டெம்பரேச்சர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது ரெண்டுத்தையும் டச் பண்ணும்போது டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும்? ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். இதே தான் ப்ரெஷருமே, ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். எல்லாமே அதிகமான இடத்துலேருந்து கம்மியான இடத்துக்கு மூவ் ஆக முயற்சி பண்ணோம். இங்கேயும் அதே தான், சார்ஜஸுக்கும் அப்படியே தான், ஹையர் சார்ஜிலேருந்து லோவர் சார்ஜ். இதை நம்ம ஹையர் சார்ஜ் லோவர் சார்ஜுன்னு சொல்கிறத விட ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். அப்போ சார்ஜஸ் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். இது வந்து நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம படிச்சிருக்கிறோம் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ ஹவ் த சார்ஜஸ் மூவ்ஸ் அப்படின்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். அப்போ இந்த இடத்துல எனக்கு VA அப்படின்ற விச் மீன் ஏ அப்படின்ற ஆப்ஜெக்ட்லேருந்து பி அப்படின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுது. கண்டிப்பாக அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கிறனால தான் மூவ் ஆகுது. சப்போஸ் இஃப் இட் இஸ் ஈக்குவல் பொட்டன்ஷியல் தெர் வில் பி நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். அப்போ VA அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டுடைய பொட்டன்ஷியல். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் Q1 R1, ரைட்டா? இப்போ VB அப்படின்றது வந்து செகண்ட் ஆப்ஜெக்டுடைய பொட்டன்ஷியல் Q2 அண்ட் R2. இதில் எதுனா முதல்ல டவுட் இருக்கா? ரைட், two different potential. So when it is connected with a metal wire என்ன ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியலுக்கு போகுது, ரைட்டா? ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். அது எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஈக்குவலாக ஆகுற வரைக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஈக்குவல் ஆகிட்ட பிறகு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் செகண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்ன ஆகும்? சார்ஜஸ் வந்து எல்லாமே சமமாக ஆயிடுச்சு. அப்போ சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டை கண்டக்ட் விச் மீன் டச் பண்ணிட்ட பிறகு எனக்கு சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ட பிறகு ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் செகண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலும் ஈக்குவல். அதுக்கப்புறம் எனக்கு சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. அப்போது VA அப்படின்றது என்ன? Q1/R1. VB என்ன? Q2/R2. K அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட்டு அண்ட் இட் இஸ் சேம். ஸோ அதனால் கேவை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ Q1/R1 Q2
R2 இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஸ்பியர், ஸோ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி தான் கொண்டு வரும். அப்போ இதில் இருக்கிற சார்ஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, அதே மாதிரி இதில் இருக்கிற சார்ஜஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. நம்ம Q1 Q2ன்னு சொன்னோம், பட் ஹவு, ஸோ இட் ஹேஸ் அ சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி நமக்கு என்ன தெரியும், சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு Q/A அப்படின்னு சொல்லுவோம். அப்போது Q அப்படின்றது என்ன, சிக்மா A அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன இருக்குது, சிக்மா ஏன்றது என்ன, இந்த ஸ்பியருடைய ஏரியா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 4πr². ஸோ அது என்ன, ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட், ஸோ R1² டிவைடட் பை R1. இதுவுமே அதே தான், சிக்மா 4πr2² டிவைடட் பை R2. ஸோ இதில் ஒரு ஆரும் இதில் ஒரு ஆரும் கேன்சல் பண்ணிடலாம், இதில் ஒரு ஆரும் இதில் ஒரு ஆரும் கேன்சல் பண்ணிடலாம், இங்கே இருக்கிற 4ம் இங்கே இருக்கிற 4ம் கேன்சல் பண்ணிடலாம், இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்கிற பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல சிக்மா சிக்மா கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்சிட்டியும் இந்த இடத்துல இருக்கிற டென்சிட்டியும் சேம் கிடையாது. ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்டில் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ டு டிஃப்ரென்ஷியேட் நம்ம இங்கே சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 அப்படின்றத மறக்காமல் போடணும். அதனால தான் இங்கே நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், ரைட். அப்போ தென் திஸ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் சிக்மா 1 R1 ஈக்குவல் டு சிக்மா 2 R2. இது எப்போ பாசிபிள், when the potential difference between the both the object வந்து ஈக்குவலாக இருக்கும்போது, which mean VA ஈக்குவல் டு VB, ரைட். ஈக்குவலான சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு இதுதான் நடக்குது. அப்போது ஐ கேன் சே லைக் திஸ் ஆல்சோ. எப்படி சொல்லலாம், சிக்மா ஆர் வந்து ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லலாம், இல்லைனா சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு 1/Rன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன், ரைட். சிக்மா வந்து ஈக்குவல் டு 1/R, அந்த சிக்மா ஈக்குவல் டு 1/R, இந்த இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட். நம்ம புக்கில் இதோடு நிறுத்திருப்பாங்க. இந்த சிக்மா ஈக்குவல் டு 1/R என்னன்னா, ரைட், என்னன்னா when my radius, நல்ல கவனி, R into the radius of the object இல்லையா, when my radius decreases charge density increases ன்னு சொல்கிறாங்க, ரைட். when my radius increases என்னுடைய சார்ஜ் வந்து which mean charge density வந்து decreases ன்னு சொல்கிறாங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இது நம்ம புக்கில் கொடுக்கல, சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு 1/R, ஓகேவா. அது என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட், ஓகே, ஆக்ஷன் அட் அ பாயிண்ட். ஸோ ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் என்ன, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அதுதான் சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு 1/R. இதுக்கும் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட்டுக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பு. ஸோ இதை நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நம்ம பேசணும், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து நான் நெகட்டிவே போட்டுறேன்னு வச்சுப்போமே. ஸோ சார்ஜஸ் வந்து எனக்கு அப்படியே நான் அந்த ஆப்ஜெக்டுடைய சர்ஃபேஸில் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன், ரைட், ரைட். ஸோ இப்போது நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சார்ஜ் அக்யூமுலேஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, டாப் இல்லையா. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல ஆப்ஜெக்டுடைய அந்த வித்து வந்து சின்னது இல்லையா. சப்போஸ் இப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, ரைட், இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே எனக்கு சார்ஜஸ் வந்து அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ரைட். ஸோ சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குது, ரைட். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து அதிகமான சார்ஜஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மை ரேடியஸ் இஸ் வெரி ஸ்மால் இல்லையா, இல்லைன்னா வித்து வந்து ஸ்மால். அப்போ அந்த மாதிரி குறைவாக இருக்கும்போது அந்த இடத்துல சார்ஜ் வந்து நிறைய இருக்கும். எப்படி நிறைய இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அந்த சர்ஃபேஸில் அப்படியே சார்ஜஸ் நான் போட்டுகிட்டே போகிறேன். இல்லைனா யூ கேன் ஆல்சோ சே திஸ், இப்படி கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ சார்ஜஸ் வந்து நான் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன், ரைட். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இங்கே ஏரியா வந்து கம்மி இல்லையா. ஸோ அப்போது இப்படி எடுத்து நான் ஏன் டிஃப்ரெண்ட் டயக்ராம் வரையினா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து சார்ஜஸ் வந்து வரைகிறேன்,
பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல அதிகமான சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போது நல்ல கவனி, டிஃப்ரெண்ட் டயக்ராம் டு அண்டர்ஸ்டாண்ட். வென் மை ரேடியஸ், இப்போ நம்ம இங்கே சும்மா இந்த ஒரு ரவுண்டு மாதிரி போட்டோம் அப்படியே, தட் பிகம்ஸ் த ரேடியஸ் இல்லையா? ஸோ வென் மை ரேடியஸ் ஆர் த வித் ரைட், வென் இட் இஸ் ரெடியூஸ்ட், இங்கே சார்ஜ் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கேயும் அதிகமாக இருக்குது. ஸோ விச் மீன் மை டென்சிட்டி இஸ் ஹை. ஸோ டென்சிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவோம்? அடர்த்தி தானே. அப்போது என்னுடைய ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் குறையும் போது என்னுடைய சார்ஜ் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்குது ரைட். இங்கே எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ரைட். ஸோ சார்ஜஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது? இங்கே தான் வந்து அதிகமான டென்சிட்டி இருக்குது, பிகாஸ் எனக்கு சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ சிக்மா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். அப்போது இது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே வெளியே போகுது ரைட். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த அடர்த்தியை விட இந்த இடத்துல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். ஏன்? பிகாஸ் எனக்கு இங்கே அதிகமான சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? இப்போது இந்த இந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள் ரைட். நிறைய டயக்ராம் வரைகிறேன், ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க்கும் கூட ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுப்பா ரைட். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமான சார்ஜ் இருக்கனால அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். இப்போது இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயனைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் ரைட். ஸோ அயனைசேஷன் அப்படின்றது என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து சரௌண்டிங்ஸ் இல்லையா? இப்போ இந்த ஒரு மெட்டல் இருக்குது, இந்த மெட்டலை சுற்றி ஒரு ஏர் மீடியம்னே இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும் ரைட். இப்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இங்கே அதிகமாக அக்யூமுலேட் ஆகிருக்கு ரைட். அப்போ இந்த சர்ஃபேஸில் நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்னால் ரிப்பல் ஆகிடும். பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே ஒதுங்கி போயிடும் ரைட். அப்போ ஒதுங்கி போயிடும். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த பாசிட்டிவ் சார்ஜோட அக்யூமுலேட் ஆகும், விச் மீன் அட்ராக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இந்த ஆப்ஜெக்டில் ஆப்வியஸ்லி சார்ஜஸ் வந்து குறையும். ஆமாவா? Yes sir. ரைட். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? சி இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் சர்ஃபேஸில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது ரைட். பாருங்களேன், அந்த ஏரியா வந்து சின்னதாக ஆக எனக்கு என்னுடைய டென்சிட்டி வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த இடத்துலலாம் இங்கே என்ன ஆகும்? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா சார்ஜ் அக்யூமுலேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது we have பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த கோமில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்னால ரிப்பல் ஆகி ஒதுங்கி போயிடும் பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே. அப்போ என்ன ஆகும்? இதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே பக்கத்தில் வந்து இந்த கோமில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜோட அட்ராக்ட் ஆகிடும். புரியுதா? அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து குறையும், ஏன்னா அது சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸோட அட்ராக்ட் ஆகிடுச்சு. புரியுதா? Yes sir. இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கொரோனா டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். ஏன் டிஸ்சார்ஜ்னா இங்கே சார்ஜஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸோ டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட். அண்டர்ஸ்டுட்? this is important 2 mark. You have to draw the diagram. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் அரெஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் தான். ஸோ லைட்னிங் அரெஸ்டர், இந்த லைட்னிங் அரெஸ்டர் வந்து ஆப்வியஸ்லி நம்ம பெரிய பெரிய உயரமான பில்டிங்ஸில் வந்து இதை நம்ம பார்க்குறது உண்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப
ஹை லெவலில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ், ரைட், ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் வந்து இந்த லைட்னிங்குடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைட். ஸோ இப்போது இது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு கம்பி தான் வச்சுருப்பாங்க, ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், லைக் இந்த நான் இங்கே வரைஞ்சேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி, ரைட். ஸோ இப்போது இந்த இடத்துல எங்கே அதிகமான சார்ஜஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் சொல்லுங்கள், டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? ரைட் சைடு சார். ரைட் சைடு, ஏன்னா அங்கே வந்து ஏரியா கம்மியாக இருக்குது, ஸோ அதிகமான டிஸ்சார்ஜ் வந்து அந்த இடத்துல நடக்கும். அதே தான் இங்கே நடக்க போகுது. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து கிரவுண்டு பண்ணியிருப்பாங்க, ரைட். இதுக்கு பேர் லைட்னிங் அரஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. அப்போ இங்கே என்ன ஆகுனா, க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆப்வியஸ்லி அங்கே இருக்க போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, ரைட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேச்சுரலி பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸில் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் கீழேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் மேலேயும் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, இந்த கண்டக்டர்லேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போது இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும்போது இந்த க்ளவுடு இந்த கம்பியை கிராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கம்பி இல்லை, சப்போஸ் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு க்ளவுட் இருக்குது, அதே மாதிரி அதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இது ரெண்டும் மோதும் போது தண்டரும் க்ரியேட் ஆகும், லைட்னிங்கும் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, இந்த பில்டிங் வந்து மே கெட் டேமேஜ். ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, இந்த க்ளவுடில் இருக்கக்கூடிய சார்ஜஸை நான் ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா அது இன்னொரு க்ளவுடில் மோதும் போது அது கொஞ்சம் டம்மியாகவே போயிடும், ஏன்னா அதுக்கு சார்ஜஸ் இல்லை இல்லையா. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸ் இருக்கும்போது மோதும் போது பயங்கர ஒரு எஃபெக்ட் இருக்கும். அப்போ இந்த க்ளவுடில் வந்து நான் சார்ஜஸ் குறைக்க போகிறேன். எப்படின்னா, இந்த க்ளவுட் வந்து அப்படியே மூவ் ஆகும்போது இந்த லைட்னிங் அரஸ்டர் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கு இல்லையா, க்ளவுடுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அது மூவ் ஆகும்போது க்ளவுடு. அப்போ இங்கே என்ன ஆகும்னா, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த க்ளவுடு, இந்த லைட்னிங் அரஸ்டர் இந்த ஷார்ப் எட்ஜஸுக்கு பக்கத்தில் வரும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த 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 இடத்துல வந்து ஹை டென்சிட்டி இருக்கும். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லும்போது இந்த இடத்துல அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போது இது ரெண்டும் வந்து அட்ராக்ட் ஆகிடும், கரெக்டாக, இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, க்ளவுடில் வந்து சார்ஜஸ் வந்து குறையுது. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே பாசிட்டிவ் சொல்லும்போது க்ளவுடில் பாசிட்டிவ் எல்லாமே ரிப்பல் ஆகிடும். அப்போ இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே அப்படியே கிரவுண்டுக்கு வந்து வந்துடும். ஸோ தட் ஆப்ஜெக்டை வந்து விச் மீன் அந்த பில்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த கொரோனா டிஸ்சார்ஜ் கான்செப்ட் தான். Right, so sharp edges la, see when you write this corona discharge you can mention this formula. It will give some extra credits, okay va. So இது lightning arrestor வந்து ரொம்ப basic concept தான். Any doubt here? A normal theory part தான். No sir. No sir. Then we will move to the next topic, shall we? Yes sir. Yes sir. ரைட். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க். இந்த சாப்டரில் நமக்கு வந்து நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது, பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் பெரிய சாப்டரும் கூட நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த எலக்ட்ரிக் டைபோல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல், அப்புறம் வந்து எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டரு, அப்புறம் வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரு, வேண்டிகிராஃப் ஜெனரேட்டரு, ஆக்சியல் பாயிண்ட்டு, ஈக்குவட்டோரியல், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா, இந்த 7 ஆன்சர் தான் இந்த சாப்டரில் இருக்கிற 5 மார்க்கு. ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா டவுட்டே கிடையாது, பப்ளிக்கில் கம்பல்சரி இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ இது எல்லாமே சும்மா சொல்லலை, ஒரு அனலைஸ் பண்ணி எல்லாமே சொல்கிறது தான். நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் சேனலில் ஃபாலோ பண்ணிங்களான்னு தெரியல, பட் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் அந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் சொன்னது அப்படியே அந்த இடத்துல இருக்கும், ரைட். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் வந்து சும்மா சொல்லலை, அனலைஸ் பண்ணி, ஏன்னா நமக்கு வி ஹாவ் அ குரூப். ஸோ அதில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ வி யூஸ் டு ஹேவ் கான்வர்சேஷன். ஸோ அவங்க எல்லாமே ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நானும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணி ஓகே ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு தான் தென் ஐ வில் போஸ்ட். சும்மாலாம் போஸ்ட் பண்ண மாட்டேன், ரைட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க்கு, ரைட். இது வந்து நம்ம புக்கில் கொஞ்சம் அப்படி ஜஸ்ட் வெறுமனே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படி எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சருக்கு 5 மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. தேர் இஸ் சம் ப்ரொசீஜர் டு ரைட் திஸ் ஆன்சர். பர்டிகுலர்லி இந்த ஆன்சரை நீங்கள் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இந்த ஆன்சர் எழுதும்போது யூ ஹாவ் டு மென்ஷன் த பிரின்சிபல், ரைட்டா. பிரின்சிபல் அப்படின்னு நீங்கள் ஒரு ஹெட்டிங்கை போட்டு
நீங்கள் பிரின்சிபலை சொல்லணும். ரெண்டாவது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு தான் இது இந்த ஆன்சர் மட்டும் இப்படி தான் எழுதணும். தென் வந்து ஒர்க்கிங் அண்ட் லாஸ்ட்டாக வந்து அதனுடைய அப்ளிகேஷன்ஸை முடிக்கிறீங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூசஸ். இந்த ஆன்சரை நீங்கள் இப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் டயக்ராம். ஸோ டயக்ராம் வந்து நமக்கு 2 டயக்ராம் இருக்கும். சார் எந்த டயக்ராம் வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு டயக்ராம் சிம்பிளாக லைக் ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்கும், அந்த டயக்ராம் வரைஞ்சாவே போதும். கலர்டில் இருக்கிற டயக்ராம் வரைய தேவை கிடையாது. ஓகேவா? ரைட். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் திங் இதை வந்து அழகாக அப்படியே பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பிரின்சிபல். ரைட். இந்த பிரின்சிபல் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க். இந்த பிரின்சிபல் 2 வேர்டு தான். ரைட். ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக், இண்டக்ஷன். இதுதான் இதனுடைய பிரின்சிபல். வாட் இஸ் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட்? Corona discharge charges went at the surrounding charges. ரைட். ஸோ கொரோனா டிஸ்சார்ஜ் எப்போ பாசிபிள் அப்படின்னா, வென் மை ரேடியஸ் இட் டிக்ரீசஸ், என்னுடைய சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஸோ சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய விச் மீன் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து அயனைசேஷன் பண்ணும். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து சார்ஜஸ் எல்லாமே வெளியே போகும். அதுக்கு பேர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே. வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் தென்? Charging without Charging it into without touching இல்லையா? ஸோ without touching, yes sir. yeah, so we transfer the charges இல்லையா? ஸோ நம்ம இதையும் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஒரு கோம் எடுத்துகிட்டு வருவோம், ஒரு ராடு. ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்ஸு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ராடு, பாசிட்டிவ் ராடோ இல்லை நெகட்டிவ் ராடோ கொண்டு வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலாக சார்ஜஸ் எல்லாமே ரேண்டம் பொசிஷனில் இருக்குது. ஒன்ஸ் ஐ பிரிங் த நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ராட் நெக்ஸ்ட் டு தட் ஆப்ஜெக்ட், எனக்கு அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படியே அழகாக பிரிஞ்சிடும். ரைட். சப்போஸ் இஃப் த ராட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய, லெட் மீ ட்ரா தட். ரைட். ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து அப்படியே ரேண்டமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து விச் இஸ் ஹைலி நெகட்டிவ் சார்ஜ்டு அப்படின்னா, இனிஷியலாக இந்த மாதிரி ரேண்டம் இருந்த இடத்துல வந்து சார்ஜஸ் எல்லாமே இந்த நெகட்டிவ் ராடு பக்கத்தில் கொண்டு வந்ததுனால பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகும் ஒரு கார்னரில். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ரைட். பிகாஸ் இந்த நெகட்டிவும் இங்கே இருக்கிற நெகட்டிவும் ரிப்பல் ஆகும். இங்கே இருக்கிற பாசிட்டிவும் நெகட்டிவ் இங்கே இருக்கிற பாசிட்டிவும் அட்ராக்ட் ஆகிறதுனால பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் ராடு, நெகட்டிவ் ஆப்போசிட் டு தட் ராடு மூவ் ஆகிடும். ரைட். ஸோ தென் வி கனெக்டட் வித் கிரவுண்டிங். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டுமே அந்த ஆப்ஜெக்டில் வச்சுருந்தோம். இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் induction. Right. So without touching we transfer the charges இல்லையா? ஸோ அதுதான் இப்போது நம்ம இங்கே பேச போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. டயக்ராம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது இல்லையா டயக்ராமு? ஸோ இந்த கோம், கீழே ஒரு கோம் இருக்குது பாருங்கள். ரைட். ஸோ இந்த கோம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக கோம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சீப்பு, நம்ம நார்மலாக சீப்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட். நம்ம வீட்டில் இருக்கிற சீப்பு. அப்போ அது ஒரு பீஸ் மட்டும் வரைஞ்சேன்னா இட் வில் பி லைக் திஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. ஸோ நல்லா நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும். எந்த இடத்துல அதிகமான டென்சிட்டி இருக்கும், மேலேயா கீழேயா? ஏன் மேல சார், மேல சார். ஏரியா ஸ்மால். வெரி குட். அப்போ ஏரியா சின்னதாக இருக்கும்போது எனக்கு சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த கோமை வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியலில் வந்து வி வில் கனெக்ட். ரைட். அப்போ நம்ம இங்கே சப்ளை கொடுப்போம். சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கோமில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ரைட். ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைலி பாசிட்டிவ் சார்ஜஸ் நான் கொடுக்குறேன். ரைட். வெரி ஹை பொட்டன்ஷியல். பிகாஸ் நான் வந்து இங்கே ஹையர் டெர்மினலும் இந்த பக்கம் வந்து லோவர் டெர்மினலும் கனெக்ட் பண்ணுறேன். ரைட். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஹை பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இந்த பக்கம் போகும். அப்போ இந்த ராடில் ஃபுல்லாக ஹைலி பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்க போகுது இந்த கோம். அப்போ இந்த இடத்துல அதிகமான டென்சிட்டி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல
we will have like pulleys அப்படின்னு சொல்லுவோம், right? See, we will come from the order, we will come by order. Okay, principle நம்ம முடிஞ்சது. next வந்து construction, right? we will do the construction, then we will see the process. so constructions பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு இது வந்து புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு புள்ளி which rotates, அவ்வளோதான், ரைட்? இது வந்து ஒரு இது இது இருக்கு இல்லையா, இது வந்து பெல்ட், ரைட்? ஸோ கன்வேயர் பெல்ட் மாதிரி இட் ரொட்டேட்ஸ் அண்ட் இட் இஸ் இட் அட்ராக்ட்ஸ் த சார்ஜஸ். ஓகேவா? சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். அது எப்படின்றதை நான் சொல்கிறேன். இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து மெட்டல் கோம், மேலே இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மெட்டல் கோம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ குட் கண்டக்டர் which stores the charges. Okay, which stores the charges. so இதை நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? and at the same time இதில் வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 to the power 7 வோல்ட்டில் இருக்கும். ஓகேவா? ரைட்? ஓகே, we will see the diagram which they have given in our book. so புள்ளி இருக்கு, ரைட்? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு புள்ளி இருந்தது. இந்த புள்ளியில் வந்து ஒரு கன்வேயர் பெல்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கோம் வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ கோம் வந்து ஒரு ஹைலி பாசிட்டிவ் சார்ஜில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட்? இது வந்து சோர்ஸ்னு வச்சுருக்கேன், ரைட்? ஸோ இந்த இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்க போகுது, ரைட்? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து புள்ளி, ரைட்? இட் ரொட்டேட்ஸ், நார்மலாக அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பெல்ட்டில். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல நான் இந்த கோமில் வந்து ஹைலி பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கேன், விச் மீன்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன், விச் இஸ் அரௌண்ட் 10 to the power 4 வோல்ட், ரொம்ப ஹையு. ஸோ ஹை வோல்டேஜ் இங்கே கொடுக்குறேன். இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அந்த கோமனுடைய எண்டில் அதிகமான சார்ஜ் டென்சிட்டி இருக்க போகுது. அப்போ இங்கே என்ன ஆகும், இதுலேயே வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. Excuse me, sir. எஸ்மா. So sorry for interrupting. Can you ask Rohin to mute his mic, sir? It's disturbing your voice. Rohin, I think he heard that. Yes, yes, sir. Right. So இது கோம், ஓகேவா? ஸோ கோமில் வந்து as we said before, ஆக்ஷன் அட் அ பாயிண்ட்லேயே நம்ம பேசணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, ரைட்? இப்போ இந்த இடத்துல இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆகும், பிகாஸ் என்னுடைய டென்சிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். ஓகே, அப்போ இங்கே அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சரௌண்டிங்லேயும் நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அப்போ கொரோனா டிஸ்சார்ஜில் என்ன ஆச்சு, பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸோடு அட்ராக்ட் ஆச்சு. ஆமாவா? எஸ் சார், ரைட்? இங்கே பாருங்கள், இங்கே நம்ம பேசணும் இல்லையா, இங்கே பாரு, நெகட்டிவ் சார்ஜஸ், ரைட்? என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் அந்த ராடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸில் அக்யூமுலேட் ஆகுது. ஸோ இந்த ராடில் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் குறையுதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே நடக்க போகுது. அப்போ இந்த கோம்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹை பொட்டென்ஷியல் கொடுக்குறேன். ஸோ சரௌண்டிங்கில் என்ன நடக்குது, இந்த கோமுக்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸோட இந்த கோமில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது, ஸோ வெளியே போகுது. அப்போ ரிமைனிங் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து we can send through belt by rotating. அப்போது இந்த பெல்ட் ரொட்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, சார்ஜஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் புரியுதா, இல்லை டவுட் இருக்கா? அண்டர்ஸ்டுட், ரைட்? அப்போது சப்போஸ் இது ரொட்டேட் பண்ணலை, இந்த புள்ளியை ரொட்டேட் பண்ணலை அப்படின்னா சார்ஜஸ் வந்து இதே இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனால் அப்படி பண்ணாமல் நான் பெல்ட்டை ரொட்டேட் பண்ண சார்ஜஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே போகுது. ஸோ மூவ் ஆகிட்டே போகுது, இந்த இடத்துல எல்லாமே அப்படியே சார்ஜஸ் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி கோம் வச்சுருக்காங்க, ரைட்? இந்த இடத்துல கோம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி இதுலேயும் பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்குது, இதுலேயும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது, ரைட்? அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த கோம்லேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, ரைட்? இதில் வர்ற பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு இந்த கோமில் இருக்கிற எந்த சார்ஜோட அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவோட அட்ராக்ட் ஆகும். மிச்சம் இருக்கிறது என்ன சார்ஜ், பாசிட்டிவ். என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவோட என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோமில் இருந்து அவுட்லெட் எடுத்து ஒரு கண்டக்டரில் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க.
அப்போ என்ன ஆகும்னா இதுவும் கண்டக்டர் தான். அப்போ இதில் ரிப்பல் ஆகக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகும். அப்போ இந்த பெல்ட் இங்கேருந்து வரும்போது எம்டியாக வரும், மறுபடியும் எம்டியாக வந்துட்டு இந்த கோமுக்கு பக்கத்தில் போகுது, மறுபடியும் இங்கே என்ன ஆகும், அயனைசேஷன் நடக்கும். இதில் சரௌண்டிங்கில் இருக்கிற நெகட்டிவும் இதில் இருக்கிற பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகிட்டு இதில் இருக்கிற மிச்சம் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து பெல்ட்டில் மூவ் ஆகும். அப்படி பெல்ட்டு மூவ் ஆக இதில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும். இந்த கோம் பக்கத்தில் வரும்போது இந்த பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவும் இந்த கோமில் இருக்கிற நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும். இந்த கோமில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் அப்படியே ரிப்பல் ஆகி இந்த வெளியில் இருக்கிற இதோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆக என்ன ஆகும்னா இந்த கண்டக்டர்லேயே அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கு இல்லையா, அதில் சார்ஜஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும், ரொம்ப அதிகமாக ஸ்டோர் ஆகும். அப்போ சார்ஜஸ் வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து எஸ்கேப் ஆகும் இல்லையா, அதிகமாக ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் சேம்பர், ரைட், அதில் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாத அளவுக்கு ஒரு ஐசோலேட்டட் சேம்பரில் வந்து அதை கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க, விச் மீன் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ சார்ஜஸ் வந்து லீக் ஆகாது, ரைட்டா. சப்போஸ் அது இல்லைன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே அப்படியே அந்த நம்ம லைட்னிங் பேசணும் இல்லையா, ஸோ வென் இட் இன்க்ரீசஸ் த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஈவன் ஏர் பிகம்ஸ் கண்டக்டர் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எவ்வளோ, 10⁻7 வோல்டேஜ். புரியுதா? Any doubt here? No, sir. Right. ஸோ இதுதான் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர். அண்ட் இதனுடைய அப்ளிகேஷன் வந்து we will learn in chapter 4. சாப்டர் 3ல் வந்து we will learn சைக்ளோட்ரான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, ரைட், we use this வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் அண்ட் ஆல்சோ we generate more voltage. ஒரு ஜெனரேட்டர் மாதிரி தான் we get the supply. ஸோ ஒரு கரண்ட் வந்து இதில் ஜெனரேட் பண்ணி and we will use for further application. Understood? Yes, sir. Right. So this is it. இதுதான் இந்த வேண்டிகிராஃப் ஜெனரேட்டருடைய கான்செப்ட். Any doubt? சார் நீங்க கிரவுண்ட மறந்துட்டீங்க சார் பேட்டரியில. Yeah. நெகட்டிவ் பாயிண்ட். Yes. நெகட்டிவ் பாயிண்ட் வந்து we will connect with the ground. அண்ட் அதே மாதிரி இந்த அவுட்டரில் இருக்கிற அந்த சேம்பரை வந்து we will fix with the insulating stand. ஏன் இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு? இல்லைன்னா சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சார். இல்லைனா சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, அது வழியாக அப்படியே போயிடும். ஸோ அது கண்டக்டராக இருந்தால் அதனால் வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜஸ் வந்து மேலே இருக்கிற அந்த மெட்டல் ஸ்பியர்லேயே வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபர்தராக we will connect with some other